உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினசரி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் விரதமிருந்து மாலையணிந்து வந்து ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள். இந்த நிலையில் பக்தர்களுக்காக தேவஸ்தானம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை 14ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. தந்தரி கண்டரரு ராஜீவரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். தொடர்ந்து 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தினமும் பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி இரவு அத்தாழ பூஜைக்கு பிறகு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு நடை அணைக்கப்படும். இந்த நிலையில் நேற்று திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பங்குனி மாத பூஜை முதல் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி கொடி மரத்தில் இருந்து நேரடியாக கோயிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பக்தர்கள் மேம்பாலத்தை சுற்றி வந்து தரிசனம் செய்வதற்கான நேரம் மிச்சமாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் பக்தர்கள் கூடுதல் நேரம் ஐயப்பனை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கும். திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் 70வது ஆண்டை முன்னிட்டு ஐயப்பன் உருவம் பதித்த தங்க டாலர்கள் சன்னிதானத்தில் பூஜை செய்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 8 கிராம் அளவிலான தங்க டாலர்கள் ஏப்ரல் மாதம் விஷு பண்டிகையையொட்டி விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சபரிமலை உள்பட 1.25% மேற்பட்ட கோவில்களில் வழிபாட்டு கட்டணங்களை 30% உயர்த்த கேரள உயர்நீதிமன்றம் அனுமதியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.